ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பூண்டு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சோண்டு வாசனைக்காக பட்டை அப்புறம் கிராம்பு இது 2 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரியணும். பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. நீங்கள் பூண்டை பொறுத்தளவு நீங்கள் தட்டி போட்டால் அதுலேருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் நறுக்கி போட்டால் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி பூண்டை அரைச்சி சேர்த்தா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் இந்த தட்டி நீங்கள் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 10 பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கும்போது ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த தொக்கை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா இன்னும் நிறையா தக்காளி சேர்த்து நீங்கள் வதக்கி வச்சுக்கலாம். ஒரு வாரம்னாலும் கெடவே கெடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வதக்கும் போது வரமிளகாய் சேர்த்துருக்கோம். நல்ல மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சேன். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியெல்லாம் நல்லா வந்து வற்றி போகணும். அதளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். என்கிட்ட கொஞ்சோண்டு தான் கொத்தமல்லி இருந்தது, அதனால் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நிறையாவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ சிம்மர்லேயே வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்மர்லேயே வச்சு நீங்கள் அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா தான் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு வரும். கடைசியாக நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பாடெலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கடைசியாக சேர்க்கறதுனால இந்த தொக்கு வந்து நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் நல்லா கெடாமல் அப்படியே நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா நான் சிம்மர்லேயே வந்து 10 நிமிஷம் விட்டதுனால பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரியே வந்துருச்சு. நல்லா எல்லாமே வதங்கி சுருண்டு வந்துருச்சு. ஸோ இதை சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் டைமில் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.